ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிக்கீஸ் vlog. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் வெக்கேஷன் vlogோட செகண்ட் பார்ட் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்து 6:15க்கு தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். இது வந்து அண்ணனோட வீடு தான், நாகர்கோயிலில். இங்கேருந்து தான் நாங்கள் கிளம்பணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 5 o'clockலாம் கிளம்பணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நான் தூங்கலைன்றனால நான் தான் லாஸ்ட்டாக கிளம்புனேன். எனக்கு முன்னாடி இவங்க எல்லோரும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை எழுப்பி விட்டாங்க. இந்த விலாக் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போன வருஷம் வந்து சம்மருக்கு வெக்கேஷனுக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி கேரளாவுக்கும் வந்திருந்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த கன்னியாகுமரி ஸ்டாச்சுலாம் பார்க்க வந்தோம். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாலம்லாம் கட்டின புதுசு. அப்போ வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்து போனோம். காலையில் பார்த்திங்கன்னா 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 minutes, நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட்டு 15 minutesலேயே பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தோம், பகவதி அம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுக்கு கிட்டே போகிறதுக்கு நாங்கள் இந்த லைனில் நின்னோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் 11:30 மணிக்கு நின்று மதியானம் 2:30 மணிக்கு தாங்க இந்த இதுக்கிட்டேயே வந்தோம், ஸ்டாச்சுக்கிட்டேயே. அந்தளவுக்கு கூட்டங்க, செம கூட்டம். அதிகமாக விலை விற்கிற டிக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா கும்பல் இருக்குது, எங்களோட இதுலேயும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் கும்பல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கான். ஸோ வந்து அதில் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தால் நம்ம ஈஸியாக வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோங்க. பட் பரவாயில்ல, இந்த போட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இதிலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையிலேயே 6 o'clockலாம் வந்து கேரளா கிளம்பிட்டோம். கேரளா கிளம்பி ஃபஸ்ட்டு பத்மநாப சுவாமி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆழிமலை கோயிலுக்கு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன் பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஃபேமஸ்னு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன கோயிலில் ஒரு சிவலிங்கம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி பார்த்திங்கன்னா பீச் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து 12:30 மணிக்கு வந்து மாட்டிக்கிட்டோம், அதனால் எங்களால் கீழே பீச்சுக்கெலாம் போக முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மௌன ராகம் சீரியல் செகண்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் ஒரு 3-4 ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிவலிங்கம் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே ரொம்ப டாலஸ்டான ஒரு சிவலிங்கம், 111 அடி உயரம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர வழியில் போயிருந்தோம் கன்னியாகுமரியில். நான் வந்து இதோட பேர்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோவோட சைடில். அதுக்கப்புறம் இந்த தொட்டி பாலம்லாம் வந்திருந்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த தொட்டி பாலம் லாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். நாகர்கோவில் போயிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரிப்போட விலாகை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் வந்து ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். நம்ம ரோலர் கோஸ்டர்லாம் போகக்குள்ள நம்மளுக்கு டக்குன்னு மேலே போய் கீழே இறங்கினா நம்மளுக்கு வயிறுலாம் கூசும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இதோ இந்த சைடில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா வந்து ஈஸியாக ஆக்சிடெண்ட் நடக்கும். டக்குன்னு மேலே போயிட்டே இருக்கோம், அப்புறம் டக்குன்னு கீழே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வாட்டி நாங்கள் கன்னியாகுமரி வரக்குள்ளேயும் இந்த பழ பஜ்ஜி ட்ரை பண்ணல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ணணும்னு பண்ணியிருந்தேன், ட்ரை பண்ணணுன்ட்டு. சத்தியமாக என்னால் சாப்பிடவே முடியல, ரொம்ப சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு அப்படியே நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டேன், எதுவுமே பண்ணலை, மேக்கப்லாம் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்லேயே உட்காந்து மேக்கப் போட்டேன். ஒரு 11:30 மணிக்கு தான் நான் மேக்கப் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக வெளியிலலாம் போகணும், டீ குடிக்கலாம் போகணுன்னா ஏன்னா இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற பயத்தில் போட்டுட்டேன். எங்கள் அம்மாவும் திட்டினாங்க, ஏன் அப்படியே ஒரு மாதிரி இருக்க, போடு அப்படின்ட்டாங்க. சரின்னு நான் போட்டுக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் பார்த்துலாம் நான் மேக்கப் போட்டதே இல்லை, அதனால் எனக்கு டக்குன்னு வரவே இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். நான் நல்லாவே போட்டிருந்தேன் ஆக்சுவலி. அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வந்தது. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருசூர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். திருசூர் பார்த்திங்கன்னா கேரளாவோட திருவேண்டரம் இதெல்லாம் தாண்டி இருக்கும். இது லாஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 hours ட்ராவல் இது. திருசூர் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம் இருக்குது. அது என்ன இடம்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குங்களா, அவ்வளோ சூப்பராக நீட்டாக வச்சுருப்பாங்கங்க. எந்த ஒரு இதுவுமே நம்ம மூஞ்சி சுழிக்கிற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம ஊரில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ட்ரிப்பு எண்டாகக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது கோயிலோட குளம் தான் இது. நல்லா பெரிய கோயிலுங்க, செம பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் அப்பர் கோயிலுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். திருசூர் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இந்த குருவாயூர் கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் தான் இருப்பார். இதுதான் என்னோடய ஃபோட்டோ, இதுதான் என்னோடய ஃபுல் ட்ரெஸ் வியூ. இதுதான் குருவாயூர் கோயில் முன்னாடி பக்கம் இப்படி தான் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் வந்து லைனில் போகிற மாதிரி இருந்துச்சு. குருவாயூரப்பர் குட்டி கிருஷ்ணராக இருப்பார். கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சந்தன காப்பில் அன்றைக்கி இருந்தார். உள்ள கோயிலும் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்து பக்கத்தில் வந்து மம்மியூரப்பர் கோயில்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கத்துலேயே தாங்க, பார்க்கிங்லேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பார்க்கிங்கில் மட்டும்தான் வந்து காரை விடணும். வேறு எங்கேயாச்சும் விட்டோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் வந்து இங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மம்மியூரப்பர் கோயில் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா 8:30க்கெலாம் நட மூடிடுவாங்கன்ட்டு. நாங்கள் வெளியே வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிட்டு மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என் அக்கா ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. இது ஹேண்ட்பேக்கும் அதுக்கப்புறம் இது குருவாயூரப்பரோட ஃபோட்டோவும் வாங்கியிருந்தோம் ஒரு மெமரிக்காக. இந்த யானை இருக்குது பாருங்களா, இதுதான் வந்து ஏஷியாவிலே மிகப்பெரிய யானை. இந்த யானை பேர் என்னன்னு தெரியல. நாங்கள் வீடியோ எடுக்கிற பாருங்கள், அது முறைச்சிக்கிட்டே இருக்குது எங்களை பார்த்து. அதே மாதிரி அது கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது கால் வலியாக என்னன்னு தெரியல, ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்கள், பாவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து கடை தெருவுலாம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிக்ஸட் ரேட் தான். இங்கே வந்து எதாவது வாங்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் வாங்க முடியும். இந்த கோவில் யானைலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மம்மியூரப்பர் கோயிலேருந்து போயிட்டு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த யானை பார்த்தோம். ஏதோ சும்மா தான் போயிட்டு வருதுங்க, வேற எங்கேயோ போகுதுங்கன்னு நினச்சோம். பார்த்தா கடைசியில் குருவாயூரப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கு. பாருங்கள், இவங்க பசிச்சிடுச்சா என்னன்னு தெரில, சைடு கேப்பில் சாப்பிட்டுட்டே வராங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்ததுங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் யானைனா பயம் வந்துருச்சு. இந்த வீடியோஸ்லாம், இந்த ரீல்ஸு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப் விலாக்லலாம் பார்த்தாலே இந்த நசுக்கிற மாதிரி, துரட்டுற மாதிரி, மதம் பிடிச்சி அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்களேன், இங்கே வந்து ஒரு 3 வழி சாலை மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹார்னே அடிக்க மாட்டாங்கங்க. ரொம்ப சேஃபாக போகணும். நல்லா ட்ரைவ் பண்ணவங்க தெரிஞ்சவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போங்க. எங்கள் அண்ணன் வந்து இங்கேயே இருக்கிறனால அவருக்கு நல்லா ட்ரைவும் பண்ண தெரியும். ஸோ வந்து அவருக்கு பழகிடுச்சு. நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களாம் கூட்டிகிட்டு போங்க தயவு செஞ்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்து நம்ம டிஎன் எலெக்ஷனோட ரிசல்ட் டே. கேரளாலேயும் அன்றைக்கி தான். அங்கே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் வின் பண்ணுச்சு. ஒரே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு, பைக்கில் வந்து கொடியெலாம் தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி செம்மையாக அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து 10:30க்குலாம் நாங்கள் திருசூர் ரீச் ஆகி அங்கே ரூம் புக் பண்ணிட்டோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 2 daysலேயே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் வந்து சீக்கிரமாக வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.